தேர்தல் பத்திர முறையில் வெளிப்படை தன்மையிலான தொடரப்பட்ட வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தேர்தல் பத்திர முறையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. 5 பேர் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வில் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவில் தேர்தல் பத்திர முறை சட்ட விரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது எனவும் குறிப்பிட்டு இருக்கிறது. இந்த தேர்தல் பத்திர முறையில் குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் என்பது திருப்திகரமாக இல்லை எனவும், அதோடு தேர்தல் பத்திர நிதி விவரங்களை வழங்காமல் இருப்பதற்குரிய காரணம் தெரிவிக்கப்படவில்லை எனவும், கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை அடைய தேர்தல் பத்திரங்களை தவிர வேறு வழிகள் உள்ளன எனவும் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த தீர்ப்பு பற்றி முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் கூறுகையில், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரியான தீர்ப்பு, ஆனால் தாமதிக்கப்பட்ட தீர்ப்பு என்றுதான் கருத வேண்டும் என குறிப்பிடுகிறார். தேர்தல் பத்திர முறையால் பெரும் பலனை அடைந்த கட்சி பாஜக என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அதற்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தையே திருத்தி இந்த பத்திர முறையை பாஜகவினர் புகுத்தினார்கள். இந்த தேர்தல் பத்திர முறை திட்டத்தில் பெரும் கார்ப்பரேட்டுகள் எவ்வளவு வேண்டுமானாலும் கட்சிகளுக்கு நிதி கொடுக்கலாம், நிதி வரம்பு இல்லை. அதை போல வெளிநாட்டு பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் நிதி கொடுக்க எந்த தடையும் இல்லை என்கின்ற அளவிற்கு விதியை திருத்தி இருக்கின்றனர் பாஜகவினர். பெரும் கார்ப்பரேட்டுகள் எவ்வளவு நிதி எந்த கட்சிக்கு கொடுத்தார்கள் என்ற விவரம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டியது இல்லை என்கின்ற அளவிற்கு வெளிப்படை தன்மையற்ற ஒரு முறையாக பாஜக இதனை மாற்றி இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். மொத்தத்தில் பாஜக பத்திர முறையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் ஜனநாயக அறநெறிகளை நாட்டில் குழி தோண்டி புதைத்தது. அத்தோடு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை பெரும் வணிக நிறுவனங்களிடமிருந்து அது பெற்றிருக்கிறது. அதனால் தேர்தல் களத்தில் ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி எதிர்க்கட்சிகளை நிலைகுலைய வைக்கக்கூடிய அசூர பலத்தை அது பெற்று இருந்தது. அது மட்டுமல்ல, பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு வரிமுறைகளில் நிதி சலுகை அளித்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிதி சலுகையை பெற்ற பெரும் கார்ப்பரேட்டுகள் இயற்கையாகவே ஆளுகின்ற கட்சிக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை. எனவே ஒரு ஜனநாயக நாட்டில் வெளிப்படை தன்மை இல்லாத ஒரு முறையை, அறநெறிகளை முற்றிலும் குழி தோண்டி புதைத்த ஒரு முறையை, குறைந்தபட்ச நேர்மையற்ற சட்ட திருத்தங்களை உருவாக்கி கொண்டு வரப்பட்ட ஒரு முறையை இன்று உச்ச நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்திருக்கிறது. நீதிமன்றங்கள் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழந்து வருகின்ற இன்றைய சூழலில் இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரித்து இருக்கிறது என்றே சொல்லலாம். இன்று உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்தோர் விவரங்களை மார்ச் 6க்குள் தேர்தல் ஆணையத்தில் SBI அளிக்க உத்தரவிட்டிருக்கிறது. அதோடு நன்கொடை கொடுத்த விவரங்களை தேர்தல் ஆணையம் மார்ச் 31க்குள் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த தீர்ப்பு அராஜக பாரதிய ஜனதா கட்சியின் அத்துமீறலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சம்மட்டி அடி என்றே கருத வேண்டும். ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டோர் இந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள் என்பதே உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.